ஸ்டார் ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தை தொடர்ந்து இப்ப வேட்டையன் படத்தை வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணி மேலும் இந்த தேதி அப்படி இல்லைன்னா அக்டோபர் 30 ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. தேதியை குறிப்பிட்டு சொல்லல. இந்த படத்தை பிரம்மாண்டமா எடுத்திருக்கிறது டிஜே ஞானவேல். இவர் ஏற்கனவே சூர்யாவை வச்சு ஜெய்பீம் படத்தை எடுத்தவர். இதனால ரஜினிகாந்தை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு. ரஜினிகாந்தை வச்சு ஒரு நல்ல சமூக கருத்துள்ள படமா எடுத்தா கண்டிப்பா இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், ரஜினிகாந்தோட கெரியர்லேயே ஒரு பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு டிஜே ஞானவேல் பிளான் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆனா கங்குவா படத்தோட கண்டிப்பா கிளாஷ் இருக்கும் சொல்லப்படுது. ஒருவேளை அக்டோபர் 30 ரிலீஸ் ஆனா கண்டிப்பா இந்த படம் அமரன் படத்தோட கிளாஷ் இருக்கும் சொல்லப்படுது. எந்த தேதியில லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இன்னுமே அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் போது தான் தெரியும் கண்டிப்பா. ஆனா வேட்டையன் படம் சம்பவம் செய்யும் சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. மேலும் இன்னைக்கு கங்குவா படத்தோடைய ட்ரெய்லரை விட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குதாகவும் அதனால் கண்டிப்பாக கங்குவா படம் தான் சாதனை செய்யும்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இதை அடித்து நொறுக்கும் விதமாக வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் உருவாக்கியிருக்கான். இந்த ட்ரெய்லரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் நிச்சயமாக வேற ஒரு கோணத்தில் பார்ப்பீங்க என்றும் கண்டிப்பாக இதில் சூப்பர் ஸ்டாரோட மேஜிக் ஒர்க் ஆகிருக்கு. இதன் மூலமாக கோட் படமாக இருந்தாலும் சரி, கங்குவா படமாக இருந்தாலும் சரி, வேற அமரன் படமாக இருந்தாலும் சரி, எந்த படமே நம்ம வேட்டையன் முன்னாடி நிற்க முடியாதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே சொல்லியிருக்காரு. அதாவது வேட்டையன் படத்தில் வச்சிருக்க அந்த உண்மை சம்பவம் தான் இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணம். அதனால தான் எந்த படமே இந்த படத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடித்து சொல்லியிருக்காரு. அதனால் கங்குவா படத்தோட மோதனாலும் சரி, இல்லை அமரன் படத்தோட மோதனாலும் சரி, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அந்த சம்பவத்தை செய்ய போகிறாரு. எவ்வளோ பெரிய ட்ரெய்லர்னா விடட்டும், எவ்வளோ பெரிய சாதனைனா பண்ணட்டும், கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் படம் தான் சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கிறதுனால இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே ரொம்பவே அதிகம். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது. இப்போ வரைக்கும் கங்குவா ட்ரெய்லர் வந்தாலுமே சரி, வேட்டையன் படத்துக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கோட் படத்துக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் ஸ்பார்க் சாங் விட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே நொறுங்கி போச்சு. வெங்கட் பிரபு கண்டிப்பாக நல்லா எடுத்திருக்க மாட்டார். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் நல்லாலன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. அதனால் வேட்டையன் படம் தான் கண்டிப்பாக சம்பவம் செய்யும் சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலும் கங்குவா ட்ரெய்லருக்கு போட்டியாக இன்னும் ஓரிரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக போகிற வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் அப்டேட் வரப்போகுது. இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக சம்பவம் செய்யும் எனவும், இந்த ட்ரெய்லரில் அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது எனவும், கண்டிப்பாக ஒரே நிமிஷத்தில் அடித்து எல்லா ட்ரெய்லரும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. உங்கள் கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேட்டையன் ட்ரெய்லர் சம்பவம் செய்யுமா இல்லை என்ன பண்ணும்? மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.